தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லி சென்று பிரதமர் அவர்களை சந்தித்தது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க, குறிப்பாக அதை எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல குற்றச்சாட்டுகளோடு முதலமைச்சர் பிரதமர் அவர்களை சந்தித்ததை பேசி வருகிறார். குறிப்பாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமரை சந்தித்த அந்த புகைப்பட காட்சிகள் விமர்சனமாக்கப்பட்டது. குறிப்பாக பிரதமர் யாரை பார்த்து பேசுகிறார் அல்லது முதல்வர் யாரை பார்த்து பேசுகிறார், பிரதமரோடு முதல்வர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் எப்படி இருக்கிறது, சிரித்து பேசக்கூடிய புகைப்படமாக இருக்கிறதா அல்லது முதல்வர் கையை கட்டி கொண்டு நிற்கிறாரா, இப்படி தொடர்ந்து புகைப்படமே கடந்த ஒரு 2 நாட்களாக அரசியலை பேசியது. இதையெல்லாம் தாண்டி, புகைப்படம் பேசிய அரசியலை தாண்டி தமிழ்நாட்டில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நாம் இந்த காணொலி வாயிலாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஹெட்செட் போட்டுக்கலாமா? அதான் ஏன் இல்ல, எதிர்கட்சியோட கதறல்கள் ரொம்ப அதிகமா இருக்குன்னா தாங்க முடியல, அதனால இந்த ஹெட்ஃபோன். ஆமா, ஸோ தொடர்ந்து இந்த ஹெட்ஃபோன் கேட்டாமல் இப்போ அவர் பேசுவார். நான் தமிழ்மாறன். நான் உங்கள் டேவிட் சுரி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சொல்லுங்க. இப்ப முதல்ல இந்த எதிர்க்கட்சி தலைவர் வச்ச குற்றச்சாட்டு என்பது கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி அல்லது தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டிய திட்டங்கள் அமல்படுத்தப்படவில்லை. இதையெல்லாம் குற்றச்சாட்டாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார். ஆட்சியில் இருக்கும் பொழுது திமுக ஒன்று பேசுகிறது, ஆட்சியில் இல்லாத போது திமுக ஒன்று பேசுகிறது என்கிற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். அதிலேயே ஒரு முரண்பாடு இருக்கிறது. இந்த முரண்பாட்டுக்கெல்லாம் பதிலாக திரு ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள் என்ன பதிலை கொடுத்திருக்கிறார்? இல்ல, இப்போ நீங்க சொன்னீங்க அவர் ஆட்சியில இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு நீங்க. ஆனா அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்கள்ட்ட எப்படி காலில் விழுந்து ஆட்சி வாங்கினாரு, அவர் வந்த பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இல்ல, ஆமா. ஆனா இதுல எந்த இடத்துலயுமே மாநில அரசு நலனும் ஒன்றிய அரசு நலனும் கிடையாது. அவர் காலில் விழுறது அவர் நலனுக்காக, அவருடைய நலனுக்காக அவர் காலில் விழுந்ததாக தான் கடந்த காலங்களில் பார்க்கப்பட்டது. இதனால மக்களுக்கும் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா இவர் முதல்வர் போய் பார்த்தது யார் நலனுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காருல்ல. சரிங்க, அவர் காலில் விழுந்தார் பாத்தீங்க, அது நம்ம டாபிக் இல்லை. ஆனா நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், அவர் காலில் விழுந்து பதிவு வாங்கினார். யார் காலில் விழுந்தாருன்றத நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அதை மாட்டி விடாம நீங்க போக கூடாது. ஓகே, அதனால சசிகலா அம்மையார், சின்னம்மா காலில், ஆமா, தியாக தலைவி சின்னம்மா, தியாக தலைவி அவங்க காலில் விழுந்து சிறைக்கு போன சிங்கம். ஆமா, சின்னம்மா காலில் விழுந்திருக்காரு. எதுக்காக சிறைக்கு போனாங்க? சுதந்திரத்துக்காக போராடி சிறைக்கு போனார்களா? இல்லை. அல்லது இந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக இந்த சிறைக்கு போனாங்களா? இல்லை. இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி சிறைக்கு போனாங்களா? அந்த நல்ல விஷயத்துக்குலாம் அதெல்லாம் போவாங்களா? சரி, தமிழ் மொழி வளர்ச்சிக்காக போராடி சிறைக்கு போனாங்களா? எளவு அதுவும் இல்ல. சரி, எதற்காக சிறைக்கு? ஊழல் கேஸ் தான். ஊழல் வழக்குக்காக சிறைக்கு போனாங்க. உள்ள போனாங்க. சரிங்களா? அதான் காலில் விழுந்து பதிவு வாங்கின. நீங்க கேட்கலாம், அதனால நாட்டுக்கு நான் நஷ்டமானேன்னு கேட்டா என்னங்க, அவர் ஒரு சிஎம் சொன்னதை மீறக்கூடாது. அவரே சொன்னாரு, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வரத்துக்கு முன்னாடி ஒரு விதமா பேசினாரு, ஆட்சி வந்த பிறகு வேற விதமா பேசினாருன்னா சொன்ன இவரே பதிவு வரத்துக்கு முன்னாடி வேற விதமா, காலில் விழுறதுக்கு முன்னாடி வேற விதமா, அப்படி கூட வச்சுக்கலாம், காலில் விழுந்து நிமிர்ந்த பிறகு வேற விதமாக பேசியிருக்கிறார் அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்தணும். அப்படி பேசின அவர் இப்படி பேசலாம், குனிவதற்கு முன்னால் குனிந்ததற்கு பின்னால். ஆமா, கூமு கூமி. இல்ல, தெளிவா சொல்லிருங்க. குனிவதற்கு முன்னால் குனிவதற்கு பின்னால், குனிந்ததற்கு பின்னால் கூமு கூப்பி கிமு. இதை நீங்க சொல்லும் போது எனக்கு வேற மாதிரி தோணுது. சரி, ஓகே, இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? இப்போ நிதி ஆயோக் எதுக்கு ஃபர்ஸ்ட் போனார் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட நலனுக்காக. அவர் அங்க போய் ஒண்ணு கோலி கொண்டு விளையாடல, ஓகேங்களா? சாய் வாலால போய் டீ குடிக்கல. அவர் என்ன போய் சொன்னாரு அங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா, எங்களுக்கு எங்க தமிழகத்துக்கு வர வேண்டிய திட்டங்கள் நிறைவேற்றப்படாம இருக்கு. நமக்குன்னா நம்ம 2 பேருக்கும் சேர்த்துதான், நம்ம பேசுற நமக்கு உட்பட. ஆமா, கரெக்ட். எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் உட்பட. ஆமா ஆமா, இந்த நிகழ்ச்சியை பாக்குற எல்லாருக்கும் உட்படமா அவர் பேசியிருக்காரு. சில திட்டங்களை எங்களால நிறைவேற்ற முடியல, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும், அது நிறைவேற்றப்படல. இன்னொன்னு நிதி எங்களுக்கு கொடுக்கப்படல, கல்வி நிதி தரல. கேட்டா நீங்க மும்மொழி கொள்கை ஏத்துனாதான் கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டு பிரச்சனைகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் காதுக்கு போய் அவர் சொல்லியிருக்காரு. இதுக்காக தான் அவர் பிரதமர் அவர்கள் நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு.
ஏன்னா எப்பவுமே பிரதமர் அவர்கள் வந்து ரேடியோல தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்காக நம்மளும் ரேடியோல போய் பேச முடியுமா? டைரக்டா போய் பேசியிருக்காரு. பேசிட்டு வந்துட்டார். ஆனா இப்படி பேசப்பட்டாலும் டேவிட், இதுல இன்னொரு ஒரு அரசியல் வந்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து யார் அந்த தம்பி அப்படின்றத இன்னைக்கு அவங்க வந்து எதிர்க்கட்சிகள் ஒரு பிரச்சார வாக்கியமா மாத்திருக்காங்க. யார் அந்த தம்பி? அதாவது இப்ப வந்து இடி ரைடு நடந்துட்டு இருக்கு. ஆமா. குறிப்பா வந்து இந்த டாஸ்மார்க் துறையில நிறுவனத்துல நடந்த ஊழல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஊழல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் பதியப்பட்ட எஃப்ஐஆர் அப்படின்றது உண்மையாக இருந்தாலும் 2017, 18, 19, 20, 21 காலகட்டங்கள்ல பதியப்பட்ட ஒரு 41 எஃப்ஐஆர் உடைய அடிப்படையில தான் வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து இடி வந்து இன்னைக்கு ரைடு வந்திருக்காங்க. இதுவே கூட வந்து மாநில அரசோட அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றம் பேசியிருக்கு. நம்ம சொல்லல, இது வந்து மாநில அரசு இருக்காங்க, மாநில அரசுடைய துறையில தப்பு நடந்திருக்கு, அதுக்கு லஞ்ச ஒழிப்பு துறை இருக்காங்க, அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஒரு துறையில ஒரு நபர் தவறு பண்ணா எப்படி அந்த துறை அதுக்கு பொறுப்பேற்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்லல, நீதிமன்றம் கேட்கறாங்க. இடி கிட்ட வந்து இவ்வளவு சிக்கல் இருக்கு. இது வந்து அந்த துறையில ஒரு நபர் பண்ண தப்பு. இப்ப நம்ம ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறோம், அந்த நிறுவனத்துல நீங்க ஒரு தப்பு பண்ணா அதுக்கு நீங்க பொறுப்பா, நிறுவனம் பொறுப்பா? நான் தான் பொறுப்பு. நான் தான் பொறுப்பு. அப்ப ஆனா நீங்க செய்த தவறுக்கு நிறுவனம் ஒரு முழு பொறுப்பா இருந்தா நிறுவனம் குற்றச்சாட்ட முடியும். அது எப்படி தெரியும்? விசாரிக்கணும். அப்ப முதல்ல நீங்க மாட்டின உடனே விசாரிக்கணும். அப்படி விசாரிச்சுன்னு அடிப்படையில பார்த்தாங்கன்னா இதுல அதிமுக உடைய காலத்தில் நடந்தப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த இடி ரைட்ல சிக்க போவது யாரு அப்படின்னு பார்த்தா துணை முதல்வர் டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து கையும் களவமாக சிக்க போகிறார். அவர் மாற்றுறது உறுதி, கம்பி என்ன போறாரு. இதற்காக முதலமைச்சர் போயிட்டு வந்ததாகவும் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. என்னங்க இது எப்படிமா இருக்கு? பாகிஸ்தான்ல வந்து இடி விழுந்தா வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒருத்தன் கோயிலுக்கு போனதா காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சம்பந்தம் எல்லாம் பிரச்சனை இருக்கு. பாகிஸ்தான்ல இடியே விழுந்தாலும் பாகிஸ்தான்ல பாமதா போட்டிருக்காங்க. இங்க ஒரு குரூப் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இங்க இடி வந்து இடின்னுவாங்க, பாகிஸ்தான்ல இடி உண்டா அவன் ஏதோ பாம சோதனை பண்ணிருக்கான், அது வெடிச்சிருக்கு அப்படின்னு இங்க ஒரு குரூப் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒண்ணு வேற இருக்கு. இப்ப அது மாதிரிதான் இருக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் அதுக்கும் ஒரு அறிக்கை விட்டார். என்னன்னா, அங்க பாருங்க, நாங்க போனது இதுக்காக தான். நாங்க வந்து இந்த சிபிஐ, இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன்னா எங்க மேல தப்பு இல்ல. ஆமா, உண்மைதான். தப்பு இல்ல அவர் சொல்றாரு. ஆமா, நாங்க பயப்பட மாட்டோம். இதை வந்து நாங்க ஏற்கனவே ஒரு அறிக்கையாவும் சொல்லிட்டோம். போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே அவர் வந்து சந்திச்சிருக்காரு பிரதமர் அவர்களை. எதுக்காக? ஸ்டேட்டோட நலனுக்காக. நாங்க எவ்வளவோ சொல்லிட்டோம், நாங்க போறதுலாம் வந்து ஸ்டேட்டோட நலனுக்காக. அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவராக இல்லாமல் மாநில அரசு கூடிய பிரதிநிதியாக மத்திய அரசுல இருக்க ஒரு நபரை சந்திக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நீங்க அரைச்சமாவே அரைச்சுக்க கூடாது, புளிச்சு போயிரும். எப்ப பார்த்தாலும் வந்து இவங்க இதுக்காக தான் போனாங்க. அதுக்குதான் ஸ்டாலின் அவர்களும் தக்லீஃப் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இல்ல நாங்க போனது வந்து இடி ரைடுக்காக. தக்லீஃப் வந்து ரெட் ரிலீஸ் பண்றாங்களே, அது ஒண்ணு இருக்கு. அரசியல் கண்டென்ட், சினிமா கண்டென்ட் மாத்திராரு. அத என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து போனது வந்து ஏதோ எங்க நல்லதுக்காகன்றீங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கேல வந்து ஒரு இடி ரைடு போச்சா இல்லையா? உங்களே நான் கேட்கிறேன். ஆமா ஆமா. அப்படி போன பிறகுதான் முக்கியமானவங்களாம் மாட்டிருக்காங்க. அப்படி முக்கியமானவங்க மாட்டின பிறகுதான் அவசரமா டெல்லிக்கு போய் அங்க நம்மளோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்த்து 3 கார்ல மாறி மாறி இதுல என்ன சிக்கல்னா, கார் விட்டு கார் மாறும் பொழுது ஒரு டயர் நிலைமைக்கு போயிட்டாரு எடப்பாடி அவருக்கு. இது அதாவது நீங்க அந்த காட்சி எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்கன்னா, இணையத்தில் எழுதுறவங்கன்னா, ஒரு கார் போயிட்டு இருக்கும், டயரை கேட்டி இன்னொரு கார்ல மாட்டின எப்படி இருக்கும், டயரை கேட்டி மாட்டுற மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படி மாறுறாரு, டக்குன்னு மாறுறாரு. அப்படி போய் அமித்ஷா அவரோட காலில் விழுந்தாருன்னு சொல்றாங்க. நாங்க பாக்கல, விழுந்து கூட்டணி வச்சு அந்த மாதிரி எந்த விதமான ஆதாரமும் தரவும் ஊடகத்துல வரவே இல்லை. அந்த மாதிரி அவர் காலில் வந்த போட்டோவே கிடையாது. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா மக்கள் பேசுறாங்க. ஓகேங்களா? அப்படி போயிரும். எதன் அடிப்படையில் அப்படி பேசுறாங்கன்னா, கடந்த காலங்கள்ல பொது மேடையில சசிகலாவுடைய காலில் விழுந்தார்ல, அத காரணமா வச்சு, அதாவது பல பேர் இருக்கும் பொழுதே இவர் வந்து காலில் விழுறாருனா, அப்ப அமித்ஷாவை தனியா சந்திக்கிறப்ப எதுல விழுந்திருப்பாரு? காலில் விழுந்திருப்பாரு அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கை. அப்படி விழுந்து நீங்க கூட்டணி வச்சீங்க, கூட்டணி கூட அறிவிச்சாரு அமித்ஷா அவர்கள் வந்து நாங்க கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு. கூட்டணி யாரு அறிவிச்சா? அமித்ஷா அவர்கள். விழுந்தது இவரு, அறிவிச்சது அவரு. ஆமா, அப்படி கூட்டணி அறிவிச்ச பிறகு தான் இடி ரைடு பிரச்சனை எல்லாம் வராம இருந்தது. இப்படி உங்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்க போய் சந்திச்சீங்க. ஆனா நாங்க வந்து அதுக்கெல்லாம் பயப்படாம எங்க கோரிக்கை தான் வைக்க போறோம், நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா டேவிட் தம்பி, அந்த கூட்டணி அறிவிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா, இவர் கூட்டணி அறிவிக்கிறாரு,
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இவர் ஒரு மாநில கட்சியுடைய தலைவர், இவர் தானே அறிவிக்கணும். அதனால லாஜிக்கா ஆமா தர்க்க ரீதியா அந்த அம்மா இருக்கும்போது அப்படி கூட்டணியை பத்தி யாராவது ஒன்றியத்துல இருந்து வந்து வாயை திறந்தாலே நம்ம திரும்பி பார்ப்போம், வாயை மூடிடுவாங்க, கொட்டாய விட முடியாது. அந்த அம்மா பக்கத்துல இருக்கிறப்ப கொட்டாய் விட்டாலும் நம்ம திரும்பி பார்ப்போம், அப்படியே வாயை முடிப்பாங்க அவங்க. இல்லைங்க அது இங்க வந்து இவரு அறிவிக்கிறாரு, இவர் அப்படியே அமைதியா. நீங்க அந்த சுந்தரா டிராவல்ஸ் படம் பாத்தீங்கன்னா ஆமா அது ஒரு மாப்பிள்ளைய திருப்பதி கிளப்புவாங்க கல்யாணத்துக்கு, பொட்டெல்லாம் அடிச்சு பவுடர்லாம் போட்டு அந்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. அதாவது எப்படி இருக்குன்னா, அம்மையார் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார்கள் இருக்கும் போது என்ன சொன்னார்னா, டெல்லியில அந்த மோடியா இல்ல இந்த லேடியாலாம் சொன்ன கட்சி இன்னைக்கு அவங்க கூட்டணி அறிவிச்ச பிறகு இப்படியே உட்காந்துருக்காங்க. டாடி அந்த மாதிரி லேடியான்னு இங்க ஒருத்தர் டாடி அப்படின்ட்டாரு. இப்படி அறிவிச்சு அந்த கட்சி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதுப்பா அந்த ஜெயலலிதா அம்மையார் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? சரி, முதலமைச்சர் வேற என்ன சொல்றாரு பார்த்து வந்த பிறகு? இன்னொரு விஷயம் சொன்னாங்க, வந்து பல கோரிக்கைகளை வச்சுட்டு வந்திருக்கோம், அது நிறைவேற்றப்படுமா படாதான்னு தெரியல, ஆனா எங்க சைட்ல இருந்து வந்து நாங்க வந்து அழுத்தத்தை கொடுப்போம். இன்னொன்னு வந்து இப்போ ஜூன் 1ஆம் தேதி வந்து ஒரு புதுக்குழு கூட்டத்தை வந்து முதல் நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார்பா புதுக்குழு. ஏன்னா அடுத்த தேர்தல் வருது இல்ல. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க பாருங்க நாங்க சொல்றதெல்லாம் விடுங்க, மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு, அடுத்த வாட்டி வந்து இபிஎஸ் வரப்போது கிடையாது, அதனாலதான் எங்க மேல பொய் குற்றச்சாட்டா வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனா மக்களுக்கு தெரியும் யாரு வந்து மறைமுகமா கூட்டணி வச்சுன்னு இருக்காங்க, யார் வந்து மக்களுக்காக உழைக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு முதலமைச்சருடைய. ஆமா அவரே சொல்லி. எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும், எதிர்கட்சி தலைவர் பேசினாலும், பிஜேபியுடைய ஒரு முக்கியமான தலைவர் ஆயிடுமோ அப்படின்னு ரொம்ப நாளா நம்பிட்டு இருந்த எச் ராஜா அவர்கள். எச் ராஜா அவர் பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவராக அடுத்து நாம வந்து வந்துரும் அப்படின்னு வந்து பல ஆண்டு காலமா ஒரு முயற்சி பண்ணி நம்பி எவ்வளோ முயற்சி பண்றாரு, அடிக்கடிக்கு பண்ணுவார், நம்ம தான் அடுத்து பிஜேபியுடைய தலைவராக இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பு குறைவு. அவரே வந்து முதலமைச்சருடைய இந்த சந்திப்பை வந்து பாராட்டியிருக்காரு. முதலமைச்சர் போய் நாட்டினுடைய நலனுக்காக போய் பார்த்திருக்காரு, இதை நம்ம வந்து ஆதரிக்கணும், இதுதான் சரி அப்படின்றத வந்து அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் கனவோடு பல நாள் வாழக்கூடிய திரு எச் ராஜா அவர்களே வந்து இதை வந்து பாராட்டி பேசியிருக்காரு அப்படின்றத வந்து இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. பாத்துக்கோங்க, இதுலயே அந்த நிதி ஆயோக் கூட்டணி எதுக்காக நடந்தது? கூட்டணிக்காகவா? அதெல்லாம் இல்லவே இல்லை. பிஜேபி எதுக்காக நடத்தினாங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டோட வளர்ச்சி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக அது பேசுனது. இவர் மட்டும் போல இந்தியால இருக்க பல சிஎம் போய் அதை கலந்துருக்காங்க. இப்படி சின்ன ஒரு விஷயத்த அவங்களா பேசி அவங்களா பெருசாக்கி கடைசிப்ப அவங்களே டோல்மிட்டுலாம் ஆகிட்டாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த காலங்களில் போய் பிரதமர் அவர்களை பார்க்கும் பொழுது என்ன நோக்கத்துக்காக போனாரு அது அவருக்கு தெரியும். பழக்க தோசத்தை உளறிட்டாரு. இப்ப இவரு போறாருன்னா இது ஒரு இதுவும் படம் தான். ஒரு படத்துல கவுண்ட் மணி முதல்ல 10 குத்து வாங்கிட்டு வருவாரு. ஏன்னா பொண்டாட்டி வந்து தொலைச்சிட்டு போயிடுவாங்க, ராமையா உஸ்தாவியா ராமையா உஸ்தாவியான்னு. அப்புறம் செந்தில் அனுப்புவாரு பாத்தீங்கன்னா உள்ள. கிட்டத்தட்ட முதல்ல செந்தில் போவாரா, அதுக்கப்புறம் வந்து கவுண்ட் மணில போவாரு. அந்த இது அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் எடப்பாடி போயிட்டு வந்தோடனே அடுத்து இப்போ இவரு போறாருன்னா இவரு ஏதோ வாங்கதான் உள்ள போறாரு, செம்ம குத்து உள்ள இருக்கும், அதை வெளியே உளர்றாரு இவர். இப்ப இந்த மாதிரி உள்ள போறாருன்னா அவருக்கு 10 குத்து, நமக்கே 10 குத்து எதிர்கட்சிக்கு, ஒரு முதலமைச்சரா இருக்காரு 20 குத்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரு உளர்னதா வந்து எதிர்கட்சியில இப்ப மத்தவங்க தான் பேசுறாங்க. அப்ப உனக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கு, நீ வந்து பாதிக்கப்பட்டிருக்க. இவன் எங்கேயோ அடி வாங்கி இருக்கான், ஆனா அது வேற ஆள வாங்கின மாதிரி சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இது வந்து அரசியல்ல பார்க்கப்படுது. ஒரு விதமாக துணை முதல்வர் அவருடைய நண்பர்கள் ரித்தீஷ், அப்புறம் ரத்தீஷ், அப்புறம் மற்ற 2 பேர்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து சிக்கி ஈடு ரைட்ல என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் பொறுத்திருந்து பார்க்க போறோம். ஆனால் ஒரு முதலமைச்சராக, திமுக தலைவராக இல்லாமல் முதலமைச்சராக திரு மோடி அவர்களை சந்தித்து இந்த நாட்டினுடைய நலனுக்காக அவர் சந்தித்திருக்கிறார் என்பது அவங்க தரப்புல இருக்கக்கூடிய தரவா இருக்கு. வழக்கம் போல எதிர்கட்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எதிர்கட்சி குற்றச்சாட்டாக தான் இருக்கிறது. பொதுவாக இது எப்படிப்பட்டது அப்படின்றத மக்கள் தான் வந்து மக்கள் கூட ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நான் இங்க நினைவு கூட சொல்றேன். என்னன்னா வந்து நம்ம சேனல்ல ஒரு ஓட் போலிங் நடத்தணும் பாத்தீங்களா, நிதி ஆயோக்காக முதலமைச்சர்கள் டெல்லி போயிருக்காரு அப்படின்னு. அதுல பல ஆப்ஷன் போட்டோம். அதுல முதல் ஆப்ஷன் எது, தமிழக நலனுக்காக போயிருக்காரு ஒரு ஆப்ஷன் தான் அதிகமா வந்தது. அப்ப அதே தெரிஞ்சு தெரியல மக்கள் வந்து 3 ஆப்ஷன் அதுக்கு எதிர்ப்பாக நீ போட்ட. ஆனா அதுலயும் பாருங்க கேடி அது தம்பி வந்து என்ன பண்ணியிருக்கானா, அன்னைக்கு நான் இல்லை, இத்தனைக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு வந்து போட்டிருக்கேன், மீதி 3 வந்து எதிர்கட்சிக்கு சாதகமான வாய்ப்பு தான் போட்டிருக்கேன். ஆனா அதையும் மீறி எதிர்கட்சி ஜெயிக்குமான ஒரு 3 வாய்ப்பு கொடுத்துருக்க நீ. இப்ப எப்படி வந்து திமுகவுக்கு எதிராக 3 வாய்ப்பாக ஒரு பக்கம் எடப்பாடி,
இல்லை ஒரு பக்கம் எடப்பாடி, ஒரு பக்கம் இடி ரைடு, ஒரு பக்கம் டிவிக்கே இருக்கும். அந்த மாதிரி 3 வாய்ப்பாக கொடுத்து கூட அது முடியலை. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் மக்கள் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத. தொடர்ந்து இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகளை மக்கள், எளிமையான மக்கள் எப்படி உணர்கிறார்கள் அப்படின்றத நம்ம கொண்டு வந்து நம்ம சேர்ப்போம். தொடர்ந்து பயணிப்போம். நீங்கள் ஏதாவது கருத்து இருக்குது இந்த தலைப்பில் பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. நம்ம அது சம்மந்தமாகவும் தொடர்ந்து பேசலாம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். நான் உங்கள் டேவிட் சுரேஷ். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024. 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.